என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களில் ஒன்று குடும்ப ஆசீர்வாதம். குடும்பத்தில் உள்ள கணவன், மனைவி, பிள்ளைகள் என்ற குடும்ப உறவுகள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாகும். கர்த்தராகிய நான் கொடுக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதத்தோடு நீங்கள் வாழும் பொழுது அதற்குள் ஒரு சமாதானமும் சந்தோஷமும் இருந்தால்தான் என் மகளே, என் மகனே, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். என் மகளே, என் மகனே, வீட்டிற்குள் ஏதோ ஒரு பாதிப்பு என்றால் உங்களால் நிறைவாக எந்த காரியத்திலும் ஈடுபட முடியாது. எந்த பாதிப்பும் உங்களுடைய குடும்பத்தினை அணுகாமல் இருக்க நீங்கள் குடும்பமாக ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்பொழுதுதான் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்தினுள் உண்டாகும். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று எழுதியிருக்கபடியாக. என் மகளே, என் மகனே, இந்த புது வருடத்திலே உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டுமா? உங்களுடைய வீட்டில யாரோ ஒருவர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களா? அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன், நீங்கள் குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டால் கர்த்தராகிய நான் உங்களுடைய விருப்பத்தினை நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் இந்த வேதாகம வாக்கு தத்தத்தினை விசுவாசித்து உங்களுடைய வாழ்க்கையிலே ஜெபிக்கும் பொழுது நீங்கள் குடும்பமாய் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் ஜனமாகிய நீங்கள் இந்த வேதாகம வாக்கு தத்தத்தின்படி வாழ்ந்தீர்கள் என்றால் நீங்கள் குடும்பமாக சமாதானத்துடன் வாழ்வீர்கள் என்று சொல்லுகிறேன். உங்களுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது நீங்கள் எங்கு சென்றாலும் மனமகிழ்ச்சியோடே செல்வீர்கள். இல்லையென்றால் வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுடைய மனதினை எப்பொழுதுமே பாதித்துக் கொண்டே இருக்கும் என்று கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன். கர்த்தராகிய நான் உங்கள் மீது மிகுந்த அன்பு வைத்திருப்பதினாலே உங்களிடத்திலே தினமும் பேசி உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் உங்களின் ஜெபத்தினை கேட்டு அதற்கு பதில் தருகிற தேவன் என்பதை விசுவாசியுங்கள். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார் என்று எழுதியிருக்கபடியாக கர்த்தராகிய நான் எளியவர்களாக இருக்கக்கூடிய உங்களின் விண்ணப்பத்தினை கேட்கிறேன். நான் உங்களை ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டேன். நீங்க நினைக்கலாம், நான் எளியவனாக இருக்கிறேன், தகுதியற்றவனாக இருக்கிறேன், நான் கூப்பிட்டால் கர்த்தர் என்னுடைய கூப்பிடுதலை கேட்டு எனக்கு பதில் தருவாரா என்று நீங்கள் கலங்கி இருக்கலாம். அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன், எளியவர்களாக இருக்கக்கூடிய உங்களின் விண்ணப்பத்தை கேட்டு உங்களுக்கு பதில் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் ஜனமாகிய உங்களை கர்த்தராகிய நான் நேசிக்கிறேன். எளியவர்களாக இருக்கக்கூடிய உங்களை கர்த்தராகிய நான் என்றுமே புறக்கணிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறேன். உங்களின் ஜெபத்தினை தள்ளுவதும் இல்லை. உங்களின் ஜெபத்தினை கர்த்தராகிய நான் கவனமாக கேட்கிறேன். என் ஜனமாகிய நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ, என்ன தேவைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலைகள் என்று தேவைப்படுகிறதோ அவைகளை குறித்து என்னை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள். உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள் என்று எழுதியிருக்கபடியாக. என் மகளே, என் மகனே, நீங்கள் கர்த்தராகிய என்னை நம்புங்கள். நீங்கள் என்னை நம்பி செய்யக்கூடிய காரியங்களில் நீங்கள் ஜெயம் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என் ஜனமாகிய நீங்கள் சூழ்நிலைகளை கண்டு கலங்காமல் கர்த்தராகிய என் மீது நம்பிக்கை வையுங்கள், அப்பொழுது நிலைப்பாடுவீர்கள் என்று சொல்லுகிறேன். கர்த்தராகிய நான் சொல்லக்கூடியவைகளை மட்டும் கேட்டு அவைகளின் வழியாக நடங்கள். என் மீது நம்பிக்கை வைத்து என்னை சார்ந்து கொள்ளுங்கள். அப்படி நான் சொல்லக்கூடிய வழிகளில் செல்லக்கூடிய என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் அனைத்தையும் செய்து கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் இந்த வேதாகம வாக்கு தத்தத்தினை விசுவாசித்து ஜெபம் செய்தீர்கள் என்றால் கர்த்தராகிய நான் உங்களுக்கு அனைத்தையும் நிலைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் என்னை சார்ந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு தேவையானவைகளை கர்த்தராகிய நான் செய்து கொடுப்பேன் என்று சொல்லுகிறேன். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். சங்கீதம் 107ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார் என்று எழுதியிருக்கபடியாக. என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகளிலே நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தராகிய நான் உங்களை ரட்சிக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, இன்று நீங்கள் ஏதோ ஒரு ஆபத்திலே இருக்கிறீர்களா? இன்று உங்களுக்கு ஒரு விடுதலை தேவையாக இருக்கிறதா? ஒரு ரட்சிப்பு தேவையாக இருக்கிறதா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய என் ஜனமாகிய நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆபத்துக்களை குறித்து என்னை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் செய்யுங்கள். கர்த்தாவே, நானும் இன்று ஒரு ஆபத்திலே இருக்கிறேன், என்னை காப்பாற்றுங்கள், அதிலிருந்து எனக்கு விடுதலை தாருங்கள் என்று ஜெபம் செய்யுங்கள். அப்பொழுது என் ஜனமாகிய உங்களை கர்த்தராகிய நான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆபத்துக்களில் இருந்து உங்களை தூக்கி விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் பயப்படாமல் இருங்கள். கர்த்தராகிய நான் வாக்கு கொடுத்த தேவன். இன்றைக்கு என்னை நோக்கி நீங்கள் கூப்பிட்டீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் என்னை கூப்பிடாமல் என்னால் எப்படி உங்களுக்கு அற்புதங்களை நிகழ்த்த முடியும் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆபத்திலே நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு உதவிகளை செய்வேன். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று எழுதியிருக்கபடியாக. என் மகளே,
என் மகனே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஏதோ ஒரு தடுமாற்றத்தில் இருக்கலாம். நீங்கள் இப்பொழுது நினைத்த காரியத்தினை செய்ய முடியுமா முடியாதா என்று ஒரு கலக்கத்தில் இருக்கலாம். என் மகளே, என் மகனே, நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் இந்த வேதாகம வாக்குத்தத்தத்தினை விசுவாசித்தீர்கள் என்றால் அனைத்தையும் செய்து முடிக்க முடியும். உங்களை பலப்படுத்துகிற தேவன் உங்களுடனே இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீங்கள் விசுவாசத்துடனே இந்த வேதாகம வாக்குத்தத்தினை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுங்கள். நீங்கள் அனைத்து காரியங்களையும் செய்து முடிப்பீர்கள். இப்பொழுது ஜெபம் செய்யுங்கள். என் ஜனமாகிய நீங்கள் கர்த்தராகிய நான் என்று உங்களுக்கு மேலே சொன்ன வேதாகம வாக்குத்தத்தங்கள் குறித்து விசுவாசத்துடனே ஜெபம் செய்யுங்கள். கர்த்தாவே, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த வேதாகம வாக்குத்தத்தினை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட உம்மிடத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவனே, எங்கள் குடும்பம் எங்கள் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியில் நாள் நிறைந்திருக்கும்படியாக எங்களை ஆசீர்வதிக்கும்படி உம்மை நோக்கி துதிக்கிறோம். மேலும் தேவனே, நீங்கள் என்னை புறக்கணியாத தேவன். கர்த்தாவே, எளியவனாக இருக்கக்கூடிய எங்களின் விண்ணப்பத்தை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய ஜெபத்திற்கு பதில் தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, இன்று எங்களுக்கு இருக்கக்கூடிய தேவைகளை நிறைவேற்றி எங்களுக்கு அற்புதங்களை தரும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறோம். தேவனை நாங்கள் உம்மை நம்புகிறோம். தேவனே, நாங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆபத்திலிருந்து எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து நாங்கள் வெளியே வரும்படியாக எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறோம். தேவனே, எங்களை பாதுகாத்து அருளும். இயேசுவின் நாமத்தில் எனக்கு இன்றே ஒரு அற்புதம் நிகழட்டும் என்று உம்மை நோக்கி துதிக்கிறோம். தேவனே, இன்று எங்களுக்காக கொடுத்த வேதாகம வாக்குத்தத்தங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் என்னை பலப்படுத்துகிற தேவன். நீர் எங்களுக்கு துணை நிற்கிற தேவன். தேவனே, நீங்கள் எங்களுக்கு துணை நின்று எங்களை பலப்படுத்துகிறதினால் எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு அதிகாரம் உண்டு. எல்லாவற்றையும் இன்று நாங்கள் செய்து முடிக்கும்படியாக எங்களை ஆசீர்வதிக்கும் தேவனே என்று என்னை நோக்கி நீங்கள் ஜெபத்தினிலே ஆராதியுங்கள். அப்பொழுது உங்களின் ஜெபத்திற்கு செவி கொடுத்து உங்களுக்கு இறங்கி உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிறைவாக கொடுத்துடுவேன் அப்படின்று வாக்கு கொடுக்கிறேன்.